இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விடுத்து செல்லும் முன்பாக, நான் உங்களை திக்கற்றவராக விட்டுட்டு போயிட மாட்டேன், உங்களுக்கான துணையாளரை அனுப்புவேன். இந்த உலக மாந்தர்கள் மீட்பு பெற நான் காட்டிய பாதையிலே பயணிக்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று ஏசப்பா சொல்லிட்டு போயிருக்கார். இன்றைய நற்செய்தி வாசகம் அதான். இன்னைக்கு நான் துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களை பண்ணுவார், அன்பின் பாதையில் உங்களை வழிநடத்துவார், உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், நான் உங்களை அப்படி விட்டு போயிட மாட்டேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு நிறைவேற்றிய நாள். இன்றைக்கு பெந்தெகோஸ்து விழாவை கொண்டாடுகிறோம். தூய ஆவியான ஆண்டவருடைய பெருவிழாவை இன்றைக்கு திரு அவை கொண்டாடுகிறது. ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை இன்றைக்கு காப்பாற்றுகிறார். தூய ஆவியினை நம்முடைய திரு அவை தலைவர் சொல்ல தப்பில்லை. 11 பேர் மீது தூய ஆவியானவரை படுகிறார். சகோதரர்களே, நம்ம பழைய ஏற்பாடு வாசிச்சோம்னா, பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் பாபேல் கோபுர நிகழ்வு வாசிப்போம். நம்ம 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது அங்கு ஒரு நிகழ்வு நடக்கும். மனிதன் மிக பெரும் கோபுரம் கட்டுவான், பாபேல் கோபுரம் சொல்லுவான். கோபுரம் கட்டுவான். கட்டி முடிக்கின்ற தருவாயிலே அவன் இருமாப்பு கொள்வான். தான் பெரியவன், இவ்வளோ பெரிய வான்முட்ட ஒரு பில்டிங்கை நான் கட்டிட்டேன், நான் தான் பெரியவன் என்று தன்னை மையப்படுத்துவான். ஆண்டவரை தூக்கி போட்டுடுவான். எங்கே மனிதன் தன்னை மையப்படுத்தி ஒன்று கூட இருக்கிறானோ அங்கே குழப்பமும் பிரச்சனையும் தான் உண்டாகும். அவங்க ஒரு மொழியில் தான் பேசுனாங்க, அந்த மொழியே பல மொழிகளாக அவங்க காலை உந்தது. யாருக்கும் புரியல, கூட்டம் சிதறி போனது. இன்றைக்கு நம்ம திருத்தூதர் பணியில் வாசிக்கிறோம் பாருங்க. முதல் வாசகம் வாசிக்கிறோம். திருத்தூதர்கள் பேதுரு என்ன பண்ணுறாரு, மக்கள் எல்லாரையும் பார்த்து அவர்கள் யூத மொழியில் பேசுகிறாங்க. அந்த ஒரு மொழி எல்லா மொழியாகவும் அவங்களுக்கு புரிஞ்சுது. யூதர் இருந்தாங்க, கிரேக்கர் இருந்தாங்க, ரோமை சேர்ந்தவங்க இருந்தாங்க, எலாமத்தர் இருந்தாங்க, பம்பில் நிறைய ஊர் பேர் மக்கள் அங்கே இருந்தாங்க. அவர்கள் தத்தம் மொழியில் அதை புரிந்து கொண்டார்கள். கேட்குறாங்க பாருங்க, இதோ இவங்களும் சொல்கிறவங்க பேசுகிறவங்க யூதர்கள் இல்லையா? இவங்க பேச யூத மொழி தானே, இந்த யூத மொழி நம்முடைய மொழிக்கு நமக்கு புரியுதே. அது எப்படி ஏனென்றால் அங்கே இருக்கின்ற திரு கூட்டமானது கடவுளுடைய பெயரால் கூடியிருந்தது. பயந்து கொண்டு ரூம்ல அடைச்சின்னு போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி பயந்த அந்த ஒரு என்ன சொல்றது, நம்முடைய முன்னோர், அந்த அந்த முன்னோர்களை கடவுள் என்ன பண்றாரு, ஒரு புதுசா ஒரு ஒரு கிளந்தழச் செய்கிறார். இன்னைக்கு திருப்பாடலுடைய பல்லவி அதானே, ஆண்டவரே உமது ஆவியை நீங்க அனுப்புங்க, இந்த உலகத்தின் முகத்தை அது புதுப்பிக்கட்டும். உம்முடைய ஆவி இந்த உலகத்தை புதுப்பிக்கும். பழசெல்லாம் தூக்கி போட்டுடும், புதுப்பிக்கும் ஆவியை எங்களுக்கு அனுப்புங்க என்று திருப்பாடல் இன்னைக்கு பல்லவி. இன்றைக்கு 2ஆம் மாதம் பார்க்கணும். ஐயோ, இந்த பவுலடிகளுடைய வார்த்தைகள் எப்படி நாம தூய ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய பிள்ளைகள். என்ன வார்த்தை பாருங்க. எவன் ஒருவன் தூய ஆவியால் இயக்கப்படுகிறானோ அவனே புதுப்பிறப்படைவான். தூய ஆவியினுடைய கனிகள், கொடைகள், வரங்கள் இவற்றை கடைபிடித்து தூய ஆவியான ஆண்டவருடைய கரம் பிடித்து எவன் நடக்கிறானோ அவனே புதுப்பிக்கப்படுவான். என்றால் தூய ஆவியானவர் புதுப்பிக்கும் ஆவியை கொண்டவர், புதுப்பிக்கும் ஆற்றலை கொண்டவர். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இவ்வளோ சாக்கடை இருக்குப்பா, பழசெல்லாம் வந்து என் மனசில் அல்லாடிக்கிட்டு இருக்குப்பா,
ஆவியான ஆண்டவரே எனக்கு அதெல்லாம் தூக்கி போட்டு புது உள்ளத்தை கொடுங்க. குடும்பத்தில் நிறையா பிரச்சனைங்கப்பா எனக்கு. குடும்பத்தில் அது பிரச்சனை, இது பிரச்சனை, கடன் தொல்லை, அப்படி இப்படி. இந்த பழசெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவரே நல்ல குடும்பத்தில் ஒரு நிம்மதியை கொடுங்க. ஆண்டவர் செய்வார். என்றால் தூய ஆவியான ஆண்டவருடைய பணி எனது புதுப்பிக்கும் பணி. பழசெல்லாம் தூக்கி போட்டு ஆதியாகமத்தில் பாருங்களேன், ஆவியான ஆண்டவர் என்ன பண்ண நிறுத்திலே அசைவாடி கொண்டிருந்தார். இந்த உலகம் உருவமற்று வெறுமையா இருந்தது. இந்த உலகத்துக்கு உருவமே கிடையாம இல்லாமல் இருந்துச்சு. அனைத்தையும் என்ன பண்றார் அந்த ஆவியான ஆண்டவர், அனைத்தையும் நிர்மாணித்த உலகம் என்ற ஒரு அமைப்பை கொடுக்கிறார். உருவமற்ற கிடந்த ஒன்றை, இல்லையா, சிக்கல் பிரச்சனை அனைத்திலையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த ஒன்றை தெளிவுபடுத்தி புதிய ஒரு உலகத்தை கொடுக்கின்ற, புதிய ஒரு ஆற்றலை கொடுக்கின்ற, புதிய மனதை, புதிய இல்லத்தை, புதிய சிந்தனையை கொடுக்கின்ற மாபெரும் பணியை நம்முடைய தூய ஆவியான ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். சகோதரர்களே, நம்ம இந்த காலத்தில் இந்த ஆவியான ஆண்டவர் இந்த பெருவிழாவின் பொழுது ஆவியான ஆண்டவர்கிட்ட ஒரு கோரிக்கை நம்ம வைப்போம். நம்ம ஆண்டவரே ஆண்டவரே என்ன பண்ணுங்க, எங்களுக்கு பழசெல்லாம் பழைய கழுதுன்னு சொல்லுவாங்க மாதிரி பழசெல்லாம் தூக்கி போட்டுருங்கப்பா. என் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு நல்ல அமைதியான குடும்பத்தை கொடுங்க. என் மனசு அல்லாடிட்டு கிடக்குதுப்பா, பழசெல்லாம் தூக்கி போட்டு புது நல்ல தூய்மையான மனசை கொடுங்கப்பா. இல்லைங்களா, என்ன சொல்கிறாங்க பாருங்க பார்ப்போம். ஊன் இயல்புக்கு நீங்கள் அடிமையாக இருந்தால் நீங்கள் ஆண்டவருடைய ஆறுதலை பெற முடியாது. அவருடைய வார்த்தை தான் இன்னைக்கு. நீங்கள் ரோமர் சொல்ல பாருங்க, நீங்கள் ஊன் இயல்புக்கு அடிமைகளாக இருந்தால் தூய ஆவியான இறைவனை உங்களுக்கு ஆசீர்வதிக்கவே மாட்டார், நீங்கள் சாகத்தான் போகுவீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? இந்த உடம்புக்கான வாழ்க்கையை நீ வாழாத, சடங்கு சம்பிரதாயம் அது இது இப்படி உன் ஆன்மாவுக்காக வாழ, உன் ஆன்மாவுக்காக வாழ. ஊன் இயல்பு ஒன்றுக்கு பாருங்க. அப்போ ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழுவோர் கடவுளுக்கு உகந்த பிள்ளை இருக்க முடியாது சொல்றாருங்க ரோமையர்ல 5:18. ஊன் இயல்பு நிச்சயக்காக வாழ்கிறவன், இந்த ஊன் இயல்புக்காக வாழ்கிறவன் கடவுளை பிள்ளை இருக்க முடியாது. அவன் தூய ஆவியான ஆண்டவருடைய அருளையும் வரங்களையும் கொடைகளையும் கடைகளையும் பெற முடியாது. எனவே சகோதரர்களே, நாம் வாழும் இந்த விழா கொண்டாடுற இந்த காலத்தில் தூய ஆவியான ஆண்டவருடைய வேண்டுவோம். தூய ஆவியான இறைவா, உலகத்தை நிர்மாணித்த இறைவா, இல்லையா, அனைவருக்கும் அனைத்து வரங்களையும் கொடைகளையும் பொழிகின்ற, மழையாய் பொழிகின்ற தூய ஆவியான இறைவா, எங்களுக்குள்ள வாங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. அதோட கேட்போம், எங்களுக்கு வாசம் செய்றீங்கப்பா, எங்கள் மனசை தூய்மையாக்குங்க, நாங்கள் நல்ல பிள்ளைகளாக உம்முடைய கரம் பிடித்து ஊன் இயல்பு, இந்த உலக இச்சைகள், உலக நாட்டங்கள் இதெல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு நீங்கள் புதுப்பிக்கிற ஆண்டவர் இல்லையா, நீங்கள் எங்களை புதுப்பிங்க. புது பிள்ளையாக உங்களுடைய திருவடிகளை பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை செய்யுங்கள் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போம். நிச்சயம் ஆண்டவர் நமக்கு, தூய ஆவியான ஆண்டவர் நமக்கு புதிய வழியை காட்டுவார், காண்பிப்பார், ஆசீர்வதிப்பார்.